நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வரை உலகமே உற்று பார்த்து கொண்டிருந்த, உற்சாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விளையாட்டு போட்டி, அதாவது உலக திருவிழா, விளையாட்டு திருவிழா அப்படின்னா அது ஒலிம்பிக் போட்டிகள் தாங்க. இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அதாவது பிரான்ஸ் நாட்டில் நடைபெறுவது, பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மற்ற நகரங்களிலும் வெவ்வேறு போட்டிகள் விளையாடப்படுகின்றன. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கும் இந்த ஒலிம்பிக் போட்டி. முதல்ல இந்த ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்த பிறகு பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும். இப்படி சுவாரஸ்யமாக போட்டிகள் பிரான்ஸ் நாட்டில் தொடங்கின. உலக நாடுகளின் சண்டையும் இந்த ஒலிம்பிக்கில் எதிரொலிக்காமல் இல்லை. ரஷ்யாவிற்கு அனுமதி மறுப்பு. அதாவது ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கலாம், ஆனால் ரஷ்யா கொடியை பயன்படுத்தக்கூடாது, ரஷ்யாவுடைய ஒலிம்பிக் கமிட்டி சார்பாலாம் பங்கேற்கக்கூடாது, ரஷ்யாவிற்கு தடை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் ஒலிம்பிக் கமிட்டியை கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ளது, உக்ரைனை அனுமதிக்கிறோம், ரஷ்யாவுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இஸ்ரேலின் நிலை என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இல்லை இஸ்ரேலை நாங்கள் அனுமதிக்கிறோம், இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி சொல்லியிருப்பதாக செய்தியாளர்கள்லாம், சர்வதேச செய்தியாளர்கள் தகவல் பதிவு செய்திருந்தார்கள். இதனாலேயே சில பேர் இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது, அமெரிக்கா சார்பாக இருக்கிறது, அமெரிக்கா எப்படி விரும்புகிறதோ அது போல இருக்கிறது. இதற்கு முன்பு ஒலிம்பிக்ஸில் கூட பல நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் போரில் ஈடுபட்டாங்களோ. ஆனால் அமெரிக்கா போரில் ஈடுபட்டதற்கு ஒரு முறை கூட அமெரிக்கா தடை செய்யப்படவில்லை. அதே போல் அமெரிக்காவின் நண்பர்களும் இடம் பிடித்துள்ளார்கள். அமெரிக்காவின் எதிரியான ரஷ்யா தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உலக அரசியல் வல்லுநர்கள்லாம் ஒலிம்பிக்கை முன்வைத்து அவர்களுடைய விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சரி, உக்ரைனை பொறுத்தவரை வெறும் 140 வீரர் வீராங்கனைகள் மட்டுமே பங்கேற்பு. இது வழக்கத்தை விட குறைவு. காரணம் என்ன தெரியுமா? உக்ரைன் என்ன சொல்றாங்க, எங்களுடைய சிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் ரஷ்யா எங்கள் மீது தாக்குதல் நடத்திய காரணத்தினால் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, போதுமான பயிற்சி செய்ய எங்களுக்கு நேரமும் இல்லை, ஏன்னா இது ஒரு போர்க்கள பூமியாக இருந்தது, அதனால தான் வெறும் 140 பேர் மட்டும் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பெலருஸ் என்ற நாடு பங்கேற்க தடை. காரணம் என்ன அப்படின்னா, இது ஐரோப்பாவில் இருக்கிறது, ரஷ்யாவிற்கு அருகில். ரஷ்யாவிற்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் இந்த பெலருஸ் என்ற நாடும் அனுமதி கிடையாது. அந்த நாட்டிலேருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்துக்கலாம், ஆனால் அந்த நாடே பங்கேற்க முடியாது அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒலிம்பிக் வரலாற்றில் தங்கப்பதக்கம் என்று பார்க்கும் பொழுது இந்தியா சுமார் 100 ஆண்டுகளாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாம் பெற்றிருக்கும் தங்கம் இதுவரை மொத்த ஒலிம்பிக்கும் சேர்த்து 10 தங்க மெடல்களை நாம் வென்றிருக்கிறோம். அமெரிக்கா சீனாவோடு ஒப்பிட்டால் அமெரிக்கா இதுவரை 1183 தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளன. சீனா இதுவரை 285 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளன. வித்தியாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த முறை பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக எத்தனை வீராங்கனைகள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 117 பேர், 70 வீரர்கள், 47 வீராங்கனைகள். இந்திய அணியினர், அதாவது பாரிஸில் உள்ள அந்த நதிக்கரையில் மற்ற அணியினர்லாம் அந்த போட்டில் தேசிய கொடி ஏந்தி வந்தார்கள். நம் இந்திய அணியினரும் பெருமையோடு தேசிய கொடி ஏந்தி வந்தனர். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். இந்தியாவில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 13 வீராங்கனைகள் இருக்கிறார்கள். தடகளம், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், சரத்கமல் பேர் கூட சொன்னாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாய்மரப்படகு மற்றும் துப்பாக்கி சுடுதல் ஆகிய பிரிவில் தமிழக வீரர்கள் களத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பதக்க எதிர்பார்ப்பு எந்தெந்த போட்டிகளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடுதல், ஈட்டி எறிதல், நீரஜ் சோப்ரா நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே சாதனை படைச்சிட்டு வந்திருக்காரு. பேட்மிண்டன், PV சிந்து நமக்கு தெரியும். மல்யுத்தம் வீராங்கனைகள் களத்தில் இருக்கிறார்கள். மற்றும் ஹாக்கி, துப்பாக்கி சுடுதல் போட்டியிலும் பதக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் பதக்க எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சரி, இந்த ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 206 நாடுகளை சேர்ந்த தேசிய ஒலிம்பிக் குழுக்கள் பங்கேற்கிறார்கள். 32 விளையாட்டு போட்டிகள் இருக்கு. மொத்தத்தில் சுமார் 10,500 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை இந்த ஒலிம்பிக் போட்டியானது நடைபெறும். இதில் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது மக்கள்லாம் பாரிஸில் சாலைகளில் கூடியிருக்காங்க ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த.
இன்னும் அதிகமாக யார் உற்சாகப்படுத்தப்பட்டார்களாயின் அகதிகளுக்கு என்று ஒரு ஒலிம்பிக் குழு இருக்கிறது, அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போல பாலஸ்தீன ஒலிம்பிக் குழு பார்வையாளர்களிடம் பெரும் ஆதரவை பெற்றது. அகதிகள் ஒலிம்பிக் குழு வெவ்வேறு நாடுகளிலிருந்து அகதிகளாக சென்றவர்களுக்கு என்று ஒரு குழு இருக்கிறது, அவர்களும் இதில் போட்டியில் இருக்கிறார்கள். சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம். சரி, ஒலிம்பிக்ல போய் தங்கம் ஒருவர் வின் பண்ணிட்டார், அவருக்கு என்ன பரிசு கொடுக்குறாங்க சர்வதேச அளவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தங்க மெடல் கொடுக்கறது நமக்கு தெரியும். இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 42 லட்சம் ரூபாய் தருவாங்க. அமெரிக்க டாலர் என்று பார்த்தால் சுமார் 50,000 ரூபாய். அது மட்டும் இல்லை, அங்கே ஒலிம்பிக் மெடல் வெற்றி பெற்று விட்டார்களாயின் சொந்த நாட்டின் அரசாங்கங்கள் அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அள்ளி வழங்குவார்கள். இப்போ இந்தியா சார்பாக ஒருவர் வெற்றி பெறார் அப்படின்னா மத்திய அரசு சார்பாக அவருக்கு மிகப்பெரிய பரிசுகள் தரப்படும், மாநில அரசு சார்பாக சில லட்சங்களோ அல்லது கோடிகளோ தரப்படும். இப்படியாக ஒருவர் ஒலிம்பிக்கில் தங்க மெடல் அடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையிலேயே செட்டில் ஆனது போல். அதனால்தான் ஒலிம்பிக்கை நிறைய பேர் குறிவைக்கிறார்கள். ஒலிம்பிக் பார்க்க மட்டும் செய்யாமல் உங்களுடைய குழந்தைகள் விளையாட்டில் யார் ஆர்வம் காட்டுகிறார்களோ அவங்கள சரியான விளையாட்டில் நீங்கள் ஈடுபடுத்தி அவர்கள் அதிகமாக விளையாட நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். உங்களுடைய மகனோ மகளோ ஒரு நாள் இந்த மாதிரி உலகமே டிவியில் பார்க்கும்படி நீங்கள் இங்கிருந்து ரசித்து பார்க்கலாம். அவர்களும் உலக சாதனை புரிவார்கள் இந்தியாவிற்காக. சரி, இப்படியாக ஒலிம்பிக் விளையாட்டு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்து களை கட்டியது துவங்கி இருக்கிறது. நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய தமிழர்கள் ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளை பார்க்க போயிருக்காங்க. இந்திய அணியினரையும் நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளையும் அங்கே போய் ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்க விளையாடும் போது கைத்தட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று சென்றிருக்கிறார்கள். அப்படி ஒருவர் தான் திரு ராம் லக்ஷ்மண். தந்தி டிவிக்காக பிரத்யேகமாக பிரான்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் நடைபெறக்கூடிய இப்போ சைக்கிள் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, அங்கிருந்து பாரிஸிலிருந்து நமக்கு தகவல்களை தெரிவிக்கிறார். அதை தற்பொழுது பார்த்து விடுவோம். தந்தி டிவி பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லேருந்து வணக்கம். நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சைக்கிளிங் இவெண்ட் இது. நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எல்லா கண்ட்ரியோட ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க இதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து டே 1 நேற்று செக்யூரிட்டி கன்சர்ன்னால நிறைய இடத்த பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஓப்பனிங் செரமனிக்கு. நார்மலாக மக்களும் ஒரு 2-3 ஹவர்ஸ் க்யூவில் நின்று பொறுமையாக செக்யூரிட்டி எதுவும் இன்சிடெண்ட்லாம் ஆகாமல் இந்த இனாக்ரேஷனை கண்டக்ட் பண்ணி பயங்கர ஒரு சாதனை தான் புரிஞ்சிருக்காங்க பாரிஸ் மக்கள். உங்கள் கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பயங்கர ஒரு உற்சாகத்தோடு இங்கே நாங்கள் கரண்ட்டாக அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு தான் டிக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும்போது எங்களால் பார்க்க முடியும் நினைக்கிறேன். பாக்ஸிங் அந்த மேட்சஸ்லாம் இருக்குது டிக்கெட்டு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் டிவியில் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே வந்து எவ்வளோ இந்தியன் டீமுக்கு இங்கேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.